யூகேல இது மாதிரி ஸ்டேர்கேஸ் இல்லாமல் மாடிப்படி இல்லாமல் இருக்கிற தனி ஓட்டு வீடு தான் இங்கே பங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பங்களா. எங்கள் ஊரில் பங்களா அடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில், அதாவது பிரிட்டிஷ் பீப்புளில் ரூல் பண்ணப்போ ஒரு பில்டிங்கே இருந்துச்சு. அவங்கெல்லாம் வந்து ஸ்டே பண்ணுறதுக்காக. இதை பார்க்கும்போது எனக்கு அது ஞாபகம் வருது. இதே செட்டப்பில் தான் அந்த இடம் இருக்கும். இப்போ அதை தூள் தூளாக ஆக்கிட்டாங்க. ஸோ இது அப்பார்ட்மெண்ட், ஃப்ளாட் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து செமி டிட்டாச்சு ஹவுஸ். இப்போ நாங்கள் இருக்கிறதுலாம் செமி டிட்டாச்சு ஹவுஸ் தான். இப்போ இந்த வீடெல்லாம் பாருங்களேன், 2 வீடு சேர்ந்துருக்கும். நடுவில் ஒரே வால் தான் இருக்கும், 2 பக்கமும் சந்து இருக்கும். இது பேர் செமி டிட்டாச்சு ஹவுஸ். இந்த விண்டோ தெரியுது பார்த்தீங்களா, அந்த ரூஃப் மேலே, இது பேர் டெரஸ் ஹவுஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா மாடிப்படிக்கு மேலே அந்த ரூஃப்லேயுமே ஒரு ரூம் போட்டிருப்பாங்க. அதுதான் டெரஸ் ஹவுஸ்ன்னு நினைக்கிறேன். அது வென்டிலேஷனுக்காக, வெளிச்சத்துக்காக அந்த விண்டோ இருக்குன்ட்டு. ஸோ ஒரு ஸ்ட்ரீட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, என்ன மாடலில், அதாவது என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரியே அந்த ரோ ஃபுல்லாகவே இருக்கும். இன்டீரியர் தான் உள்ளுக்குள்ளே வேறு மாதிரி இருக்கும். இதெல்லாமே ஓல்டு ஹவுஸ். இப்போ நியூவாக கட்டுறவங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்க விருப்பப்படி கட்டிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இது டிட்டாச்சு ஹவுஸ், தனி வீடாக இருக்கு இல்லையா, இது வந்து டிட்டாச்சு ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ரேட்லாம் தெரியணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.